வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா பாவக்காய் ஃப்ரை. இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து நம்ம சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ரச சாதம், தயிர் சாதம், வெரைட்டி மீல்ஸ் இதுக்கெல்லாமே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஒரு 4 ஸ்பூன் உண்டான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணுங்க. இப்போ அடுத்ததாக நான் ஒரு 3 பாவக்காய், மீடியம் சைஸ் பாவக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே நீங்கள் எண்ணெய் காய்ச்சதும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உண்டான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு 50% ஆயில்லையே ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 50% உண்டான அளவுக்கு நம்மளுக்கு பாவக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப வந்து ஓப்பன்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து நமக்கு பாவக்காய் வந்து நல்லா உதிரியாக நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பாவக்காய் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அதோடு நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் தூள் ரெசிபி வந்து இந்த எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு எல்லா டைமும் 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம கிளறி விட்டே இருந்தால் தான் பாவக்காய் ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரி நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஆனால் நமக்கு அந்த கிறிஸ்பி கிடைக்காது. அதை உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் போகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படிங்கிறக்காக இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே ஓப்பனில் வச்சு கலந்து விட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு நல்லாவே கிறிஸ்பியாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பாவக்காய் ஃப்ரை பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனல் இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.